அ எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நமஸ்காரங்கள். அ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து 80வது வீடியோ. இந்த 80வது வீடியோல என்ன இருக்குன்னா, நம்ம சத்குருவோட கர்மாங்கிற புக் ரிவ்யூ தானே பண்ணிட்டுருக்கோம். அதில பார்ட் ஏ முடிஞ்சிருச்சு, பார்ட் பி முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நான் சொல்ல போறது வந்து பார்ட் சி. இதோட இந்த புக் ரிவ்யூ இந்த வீடியோவோட முடியுது. ஓகே. அப்போ இதில வந்து பார்ட் சில புக்ல என்ன இருக்குன்னா, கொஸ்டின் ஆன்சர். அதாவது சத்குரு வந்து நெறையா சத்சங் நடத்துவார். சத்சங்னா ஈஷா யோகா சென்டர்ல இருக்கும்போதும் சரி, வேற எங்கேயாவது போனா கூட, இந்த டைம்க்கு சத்சங்குன்னு அனௌன்ஸ் பண்ணுவாரு. சுத்திலும் உள்ளவங்கலாம் போயி அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவாங்க. அதில வந்து நமக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர் கேட்கலாம். அதாவது நமக்கு டவுட் உள்ளதெல்லாம் கேட்கலாம். எல்லாத்துக்கும் எல்லா சான்ஸும் கிடைச்சிராது. அ செலக்டிவா சிலவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். அதில சத்குரு வந்து அவங்களோட அ கேள்விக்கு பதில் சொல்லுவார். அப்ப இந்த சத்குரு இத்தன கர்மாவ பத்தி சொன்ன கொஸ்டின் ஆன்சர்லாம் சேர்த்து தான் பார்ட் சின்னு அவரோட புக்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. அதில வந்து முக்காவாசி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெறைய விஷயங்கள் ச புக் ரிவ்யூவுக்கு முன்னாடியே நம்ம நெறைய படிச்சுட்டோம். அப்புறம் புக் ரிவ்யூலயும் நெறைய பார்த்தோம். அப்ப திருப்பியும் ஆ இந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன்லயும் அதெல்லாம் ரிப்பீட் ஆகுது. ஏன்னா, இந்த புக்க படிக்காதவங்க, அவங்க மனசுல இருக்க டவுட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. அப்ப அதுல இருக்க ஆன்சர் ஏற்கனவே இருக்கு. இல்லையா? அப்ப நமக்கு வந்து தெரிஞ்சதெல்லாம் நான் விட்டுட்டு, தெரியாத ஒரு 10 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் எழுதி வச்சிருக்கேன். ஓகேயா? அத மட்டும் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிடலாம். அப்ப இதோட கூடி நம்மளோட இந்த ஃபர்ஸ்ட் புக் ரிவ்யூ வந்து முடியுது. ஓகே. அடுத்த வீடியோல இருந்து வேற ஒரு புக் ரிவ்யூ. அதாவது இதோட தொடர்ச்சியாவே வரும். ஓகேயா? அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னா, நம்ம இவ்வளோ நாள் பார்த்ததுக்கு சில சாலிட் எக்ஸாம்பிள், ப்ரூஃபோட நான் அத பத்தி சொல்லுவேன். ஓகே. இந்த இந்த இன்னைக்கு லாஸ்ட் சாப்டர் என்னன்னு பார்த்துரலாம். அதாவது ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்கு. அ அதில கூட ஒரு 5 பாயிண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே படிச்சது தான், பார்த்தது தான், கேட்டது தான். ஆனா கூட கொஞ்சம் இன்னொரு தடவ கேட்டா கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுனனால பண்ணியிருக்கேன். இத எடுத்திருக்கேன். அ இந்த அந்த 10 பாயிண்ட்ஸும் கனெக்ஷன் இல்லாம இருக்கும். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அதாவது ஒவ்வொருத்தவங்க அவங்கவங்க டவுட்ட கேட்குறாங்க. அவங்கவங்களுக்கு ஏத்த மாரி சத்குரு ஆன்சர் சொல்றார். இதுல கோர்வையா ஒண்ணுமே வராது. ஏன்னா இது வரைக்கும் உள்ள சாப்டர் சத்குரு எழுதுனது. அப்ப அதுல கோர்வையா ஒண்ணுக்கு பின்ன ஒண்ணா வந்துட்டு இருந்தது. இங்க வந்து சம்பந்தம் இல்லாதது. ஆனா எல்லாமே கர்மாவோட சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ். கர்மாவோட சம்மந்தப்பட்ட அ கேள்விகள். அதுக்குண்டான பதில். ஓகேயா? இதுல ஒரு 5, 6 பாயிண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம். ஆனா கூட ஜஸ்ட் டச் பண்ணிட்டு போறேன். அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவல் கர்மா இருக்கு. இண்டிவிஜுவல் கர்மானா அவங்கவங்க செய்யறது அவங்கவங்களுக்கு. ஓகே. அது இண்டிவிஜுவல் கர்மா. 2வது அதே மாரி ஃபேமிலி கர்மா இருக்கு. சொசைட்டி கர்மா இருக்கு. அ ல அந்த ஏரியா பாப்புலேஷனோட கர்மா இருக்கு. ம். ம். அப்புறம் கண்ட்ரி கர்மா இருக்கு. உலகத்தோட ஒட்டுமொத்த கர்மாவும் இருக்கு. ஓகே. அதாவது கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாரி, உலகம் அழியுது, அல்லாட்டினா உலகத்துல எப்ப அநீதி த தல தல விரிச்சு ஆடுதோ, அப்பல்லாம் நான் அவதாரம் எடுப்பேன். அங்க நான் வருவேன். அப்படின்னு சொன்ன மாதிரி, இப்ப இந்த கொரோனாவோட இத யோசித்து பாருங்க. எத்தன லட்சக்கணக்கான மக்கள் இறந்துட்டாங்க. ம். அது வந்து அந்த டைம்ல உள்ள எர்த்தோட கர்மா. பூமியோட கர்மா. அ எத்தனையோ லட்சக்கணக்கான ஆளுங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு. இந்தியா மட்டும் இல்ல. இந்த கண்ட்ரின்னு இல்ல. ஆல் ஓவர் த வேர்ல்டு அது பரவி எத்தனையோ பேரோட உயிர பலி வாங்கிடுச்சு. ஓகே. வேறொரு விஷயம், அதெல்லாம் அதுக்கு அப்புறமும் நம்மலாம் உயிரோட ஹெல்த்தியா வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த மாரியெல்லாம் பேசுறோம். நம்மளோட முக்திக்கு வேண்டி நம்ம அ ட்ரை பண்றோம். அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். நம்மளும் கொரோனா வந்து இறந்திருக்கலாம். மண்ணோட மண்ணா போயிருந்திருக்கலாம். இல்லாட்டினா வேற ஜென்மம் எடுத்திருக்கலாம். இல்லாட்டினா மேலோகத்துல உட்காந்துருக்கலாம். அதெல்லாம் இல்லாம இப்போவும் இந்த பூலோகத்துல இருக்கோம்னா, நல்லபடியா நம்ம வாழ்றோம்னா, அதுக்கு கடவுளுக்கு 2 கை கூப்பி நன்றி சொல்லணும். ஓகே. ஸோ
கர்மாங்கிறது ஒரு ஆளுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த கர்மாவும் வேலை செய்யும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். 2வது, அ இப்ப சதா சர்வ காலமும் கர்மாவ பத்தி ஏகப்பட்டது கேட்டாச்சு. இனிமேல் நான் வந்து கர்மா அ புதுசா செய்யக்கூடாதுன்னு நெனச்சிருக்கேன். அதனால நான் என்ன பண்ண போறேன், இனிமேலு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒரே இடத்துல பேசாம இருப்பேன். நான் எதுவுமே செய்ய போறதில்ல. ஏன்னா, கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப பயமா போயிடுச்சு. இனிமேலு ஒரு கர்மாவும் நான் செய்ய போறதில்ல. அப்படின்னு சும்மா ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கலாமா? அப்படின்னு கேட்டால், கூடாது. இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்ம கடமைகள நம்ம செஞ்சு தான் ஆகணும். நம்ம இந்த பூமியில இந்த ஜென்மம் எடுத்தது எதுக்கு? 2 விஷயத்துக்காக. 1, நம்ம கர்மாவ அனுபவிச்சு தீர்க்கணும். கர்மாவ அனுபவிச்சு தீர்க்கணும்னா, பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. பாசிட்டிவ் கர்மா செஞ்சவங்கலாம் என்ஜாய் பண்றாங்க. பண்ணட்டும். நெகட்டிவ் கர்மா செஞ்சவங்க ஜாஸ்தி செஞ்சவங்கலாம் கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படட்டும். அப்பதான் நம்ம இந்த பிராராப்த கர்மாவ கழிச்சு அடுத்த ஜென்மத்துக்கு முடியும். ஆனா, ஒண்ணு நம்ம கவனிக்கணும். இந்த ஜென்மத்துல நம்ம புதுசா நெறைய நெறைய தப்பு பண்ணி நெகட்டிவ் கர்மாவ சேர்க்கக்கூடாது. இதுவரைக்கும் போனது போகட்டும். நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இனிமேலு நம்ம புதுசா ஒண்ணும் செய்யாம இருக்கணும். அதுக்கு தான் இந்த அதனால தான் இந்த கர்மா இனிமேலு புதுசா செய்யாம இருக்கணும்னு சொல்றீங்கல்ல, அதனால நான் இனிமேலு ஆடாம, அசையாம ஒரு இடத்துல தான் உட்காருவேன். அப்படின்னு சொன்னா, அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்ல. நம்ம செய்ய வேண்டிய கடமைய அந்தந்த டைம்ல செஞ்சுட்டு இருக்கணும். ஒண்ணு நம்ம இந்த ஜென்மம் எடுத்ததுக்கு உண்டான கடமைகள நம்ம செய்யணும். அது 50%. இன்னொன்னு என்னன்னா, அ நம்மளோட இந்த ஜென்மம் எடுத்தது எதுக்கு? நம்ம பிறவி பயனை அடையணும். பிறவி பயன்கிறது எது? நம்மளோட ஆத்மா என்ன? நம்மளோட ஆத்மாவ நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம உள்ள இருக்க அந்த தெய்வத்தினோட சக்தி என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நமக்கு 6 அறிவு குடுத்துருக்காரு. இப்ப மிருகங்கள சம்மந்திச்ச வரைக்கும் அதுக்கு ஆத்மான்னா என்னன்னு தெரியாது, கடவுள்னா என்னன்னு தெரியாது, பிரபஞ்சம்னா என்னன்னு தெரியாது. அதுக்கு 5 அறிவு தான். ஆனா நமக்கு 6 அறிவு குடுத்துருக்கிறது. 6வது அறிவு எதுக்குன்னா, நல்லது எது, கெட்டது எதுன்னு ஒவ்வொரு விஷயத்திலயும், ஒவ்வொரு சின்ன விஷயத்துல கூட நம்ம யோசிக்கணும். ம். நம்மளோட ஆக்ஷன்ஸ் நம்ம கர்மானா ஆக்ஷன். அப்போ ஒவ்வொரு கர்மா செய்யும்போதும் நம்ம யோசிச்சு முடிவெடுத்து நல்லதா செய்யணும். ஓகே. ஸோ ஒண்ணுமே செய்யாம நான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒரே இடத்துல இப்படியே உட்கார்ந்திருந்ததுனால, எனக்கு கர்மாவே இல்லாம போயிடுமே! இல்லன்னா இனிமேல் புதுசா கர்மா செய்யாம இருக்கலாமே! அப்படிங்கிறது தப்பு. நம்ம செய்யாம இருந்தா அதுவும் நெகட்டிவ் கர்மா தான். ஓகேயா? இன்னொன்னு, அ இத நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். கர்மாங்கிறது நமக்கு ஒரு தண்டனை கிடையாது. அதே சமயத்துல அவார்டும் கிடையாது. தண்டனையாவும் பார்க்கக்கூடாது, அவார்டாவும் பார்க்கக்கூடாது. இப்போ ஒருத்தனுக்கு 2 காலும் இல்ல. கஷ்டப்படுறான். அது வந்து கடவுள் குடுத்த தண்டனைன்னு நம்ம நினைக்கவே கூடாது. அவன் குடுத்த தண்டனைன்னு நினைக்கக்கூடாது. அவன் செஞ்ச நெகட்டிவ் கர்மாவோட பலனை அவன் அனுபவிக்கிறான். அவ்வளவுதான். ஓகேயா? இதுல கடவுளுக்கும் ரோல் கிடையாது. மத்தவங்களுக்கும் ரோல் கிடையாது. அவன் செஞ்சத அவன் அனுபவிக்கணும். அவ்வளவுதான். யார் கண்டா? சில சமயம் இந்த ஜென்மத்தில அவன் 2 காலும் இல்லாம பொறந்தது, அவன் போன ஜென்மத்தில யாரோடையாவது 2 கால வெட்டியிருப்பான். ஓகேயா? அதனால தான் அவனோட சோல் பிளானிங்ல அவனே புரிஞ்சுக்கிட்டான். நான் இந்த இந்த ஒரு ஆள இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தியிருக்கேன். 2 காலையும் வெட்டியிருக்கேன். அதுக்கு நான் தான் காரணம். அப்ப இந்த ஜென்மத்தில நான் 2 கால் இல்லாம கஷ்டப்பட்டு அந்த பாவத்த தீர்த்துக்கிறேன். அப்படின்னு சோல் பிளானிங்ல டிசைட் பண்ணி வந்திருக்கான். அதனால அவன் கஷ்டப்படுறான். ஓகேயா? அதனால அத வந்து நம்ம பனிஷ்மென்ட்டா எடுத்துக்க கூடாது. அதே மாரி ஒரு ஆளு நல்ல ஆடம்பரமா சொகுசா வாழ்றான். ஐய்யய்யோ! கடவுள் பாரு கண்ணே இல்ல. கடவுள் அவனுக்கு மட்டும் எவ்வளோ வாரி வழங்கி குடுத்துருக்கான். அது ஒண்ணும் இல்ல. அவன் அவ்வளோ புண்ணிய கர்மாக்கள் செஞ்சிருக்கான். அத அனுபவிக்கிறதுக்காக இந்த ஜென்மம் வந்திருக்கான். அவ்வளோதான். ஸோ கர்மாங்கிறது பனிஷ்மென்ட் தண்டனையும் கிடையாது, பரிசும் கிடையாது. ஓகே. யாரும் அங்க மேல இருந்து நமக்கு பரிசும் குடுக்கல, தண்டனையும் குடுக்கல. நம்ம செஞ்சதுக்கு நம்ம அனுபவிக்கிறோம். அப்ப அத எப்படி அனுபவிக்கணும்? விட்னஸ் மோட்ல இருந்து வாய மூடிட்டு பேசாம அத
புரிஞ்சுக்கிற விதத்தில் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இன்னொன்று இன்னொன்று பெயின் இஸ் ஃபிசிக்கல், சஃபரிங் இஸ் சைக்கலாஜிக்கல் அப்படின்னு சத்குரு சொல்லியிருக்காரு. இதையும் நம்ம முன்னாடியே படிச்சிட்டோம். இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். அப்போ கேட்காம விட்டவங்க அல்ல நான் புரியாமல் விட்டவங்களுக்கு பிரயோஜனப்பட்டுமேன்னு சொல்லி தான் இதை திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இப்போ நம்ம காய்கறி நறுக்கிறோம், தெரியாமல் கொஞ்சம் டீப்பாக நம்ம விரலில் வெட்டிட்டோம். நிறைய தடவை இதெல்லாம் நமக்கு நடக்கும் கிச்சனில், இதெல்லாம் ரொம்ப காமன். அதே மாதிரி சுட்டுக்கிறோம் கை தெரியாமல், அங்கங்கே வருது, சுடு காயங்கள் வருது. அது என்ன பண்ணும், அப்போதைக்கு வலி இருக்கும், எரிச்சல் வரும், ரத்தம் வரும். அது அது வந்து பெயின்ங்கிறது என்னது, வலி. அந்த பெயின்ங்கிறது எங்கள் ஃபிசிக்கல் பாடியில் இருக்க பெயின். ஓகே, இது நார்மல். ஸோ பெயின் இஸ் ஃபிசிக்கல் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வலி உண்டாகிறது இந்த பாடியில், அது நார்மல். சஃபரிங் இஸ் சைக்கலாஜிக்கல், அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இது நம்ம ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போது நம்ம காய்கறி நறுக்கிறோம், இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறோம், காலில் கையில் எங்கேயோ ஒரு சின்ன காயம் பட்டுருச்சு. காயம் படும்போது ரத்தம் வரும், சில சமயம் வலிக்கும். அந்த ரத்தம் வருது, வலிக்கிறது, அதெல்லாம் வந்து எப்படின்னா ஃபிசிக்கல், அதாவது நம்ம இந்த உடம்புல நடக்கிற மாற்றங்கள். ஓகே, அது வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதே சமயத்தில் அதுக்கு அர்த்தம் தான் பெயின் இஸ் ஃபிசிக்கல். வலிங்கிறது இந்த உடம்பு அளவில் வர்றது தான் வலி, மனசு அளவில் வலி கிடையாது. ஆனால் அதை நம்ம அந்த உடம்பு அளவில் நடக்கிற வலியை எவ்வளோ தூரம் நம்ம அதை சீரியஸாக எடுத்துட்டு அதை சொல்லி 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 அதை பற்றி புலம்பி தீக்கிறோமோ அதுக்கு பேர் தான் சஃபரிங். அதாவது சஃபரிங்னா சஃபரிங் இஸ் சைக்கலாஜிக்கல் அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, சைக்கலாஜிக்கல்னா மனசு சம்மந்தப்பட்டது. அப்போது இந்த வலி உடம்புல இருக்குது, ஆனால் இந்த வலியை பற்றி அதை சின்னதை பெருசு பண்ணி ஐயோ வலிக்குதே அப்படி வலிக்குதே இப்படி வலிக்குதேன்னு புலம்பி தீக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் சஃபரிங். அது அந்த சஃபரிங் எங்கேருந்து வருதுன்னா உடம்புலேருந்து வரல, மனசுலேருந்து வருது. அப்போது உடம்புல இருக்க வலி நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அதே சமயத்தில் அதை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறோம், எவ்வளோ தூரம் அதை சகிப்புத்தன்மையோடு பொறுத்துக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்மளோட சஃபரிங்கோட அளவு. இப்போது சிலவங்களாம் ஒரு சின்ன தலைவலி வந்தாலே போகிறோம், அய்யோ எனக்கு இன்றைக்கி தலைவலிக்குதுப்பா, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, எனக்கு ரெஸ்ட்டு வேணும், அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும் அப்படின்னு சொல்லி புலம்பி தீர்த்துருவாங்க. அதுக்கு பேர் தான் சஃபரிங். அது மனசு அளவில் உண்டாகிற இது. அந்த சஃபரிங் ஜாஸ்தி ஆக ஆக நமக்கு நெகட்டிவ் கர்மா ஜாஸ்தியாகும். அந்த அந்த அர்த்தத்தில் தான் இங்கே சத்குரு இதை பற்றி பேசுகிறாரு. அதாவது யாரோ கேட்ட கேள்விக்கு சத்குரு கொடுக்குற விளக்கம். ஓகேயா? அப்போ நம்மளும் சின்ன விஷயத்தையா இருந்தாலும் பெரிய வலியானாலும் சரி, எவ்வளோ வலியானாலும் நமக்கு வேறு வழி கிடையாது, நம்ம அதை அனுபவிச்சு தான் தீர்க்கணும். அப்படிங்கும்போது வாயை மூடிட்டு அனுபவிக்கலாம்ல, எதுக்கு புலம்பி தீர்ப்பானே, மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துவானே, அந்த ஒரு சமாதானமான ஒரு கண்ணோட்டம் நமக்கு தேவை. ஓகே, அப்படி இல்லாட்டினா நமக்கு மீண்டும் இந்த ஜென்மத்திலையும் நம்ம கர்மாவை சேர்த்துக்கிட்டே வரோம். அதுதான் அங்கே பாயிண்ட் டு நோட், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேயா? அது நம்ம கவனமாக இருக்கணும், அதில் நம்ம கவனமாக இருக்கணும். ஓகே, அது ஒன்று. ரெண்டாவது, அதாவது 2 கேள்வி. ஒன்று வந்து நம்ம மனுஷன் ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்கிறான். அப்போ அவன் இறக்கும்போது அடுத்த ஜென்மம் மிருகமாக பிறக்கிறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டா, சான்ஸ் உண்டா அப்படின்னு யாரோ ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு சத்குரு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனுஷன் எவ்வளவு மோசப்பட்ட நிலைமையில வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அடுத்த ஜென்மம் அவன் வந்து மிருகமாக பிறக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா மனுஷ ஜென்மத்திலே மிருகத்தை விட கஷ்டப்படுற மாதிரியான ஜென்மங்கள் எடுக்கிறதுக்கு உள்ள சாத்தியக்கூறுகள் உண்டு. அப்படி இருக்கும்போது திருப்பி அவன் மிருகமாக பிறக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிறார்.
இன்னொரு விஷயம், நான் வந்து ரொம்ப கரெக்ட்டா எனக்கு சரியா தெரியல. ஆனா நான் எ ஒருத்தர் சொல்ல கேட்டுருக்கேன். நம்ம அசோக சக்கரவர்த்தி நெறைய நல்ல காரியங்கள் பண்ணாரு. ஆனா அவர் வந்து இந்த ராஜ்யத்த பெருசு பண்ணணும், பெருசு பண்ணணும்னு நெறைய சண்டைகளுக்கு காரணமா இருந்திருக்காரு. ஏன்னா, அவர் குடுக்குற ஆக்ஞை பிரகாரம் தான் மத்த அவருக்கு கீழ உள்ள வீரர்கள்லாம் போர் புரியிறாங்க. போர் புரியும்போது லட்சக்கணக்கான ஆளுங்கள கொன்று குவிக்கிறாங்க. ஓகே. அப்படி குவிக்கும்போது, அந்த அந்த கலெக்டிவ் கர்மாங்கிறது அசோக சக்கரவர்த்திய தான் போய் சேரும். ஏன்னா, அவர் தான் ஆணை பிறப்பித்தார். சோல்ஜர்ஸ் எல்லாம் அவரோட ஆணைக்கு அடிபணிஞ்சு, அவரோட கீழ வேலை செய்ற ஆட்கள், அவரோட ஆணைய ஏத்து செய்றாங்க. ஆனா, செய்றவங்களுக்கும் ஒரு அளவு கர்மா அந்த நெகட்டிவ் கர்மா இருக்கு. ஆனா, ஒட்டுமொத்த கர்மாவும் அசோக சக்கரவர்த்திய போய் சேர்ந்தது. அதனால அவர் என்ன சொன்னாரு, அவரு சொன்னதாவோ, எங்கேயோ யாரோ குறிப்பு எழுதி வச்சிருக்காங்க. அதுலேருந்து தான் யாரோ என்கிட்ட சொன்னாங்க. நான் வந்து அத படிக்கல. அதனால எனக்கு சரியா தெரியல. ஆனாலும் ஜஸ்ட் உங்களுக்கும் ஒரு ஐடியா குடுக்குறேன். ஏன்னா நான் நான் இது உங்க உங்க இதில கேட்கிறவங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருக்கலாம். அவங்க வேணா கமெண்ட்ஸ்ல போடலாம். அ அதுக்காக தான் சொல்றேன். ஓகேயா? இல்லன்னா நீங்க சொன்னீங்கன்னா நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஒரு அதாவது நம்பத்தக்க ஒரு ஒரு இடத்துல இருந்து தான் எனக்கு அந்த நியூஸ் வந்தது. அதாவது இவ்வளோ பெரிய தப்பு பண்ணனால அசோக சக்கரவர்த்தி அடுத்த ஜென்மம் மலைப்பாம்பா பிறந்ததா அவர் சொன்னதாவும் யாரோ அத குறிப்பா எழுதி வச்சிருக்கிறதாகவும் கேள்விப்பட்டேன். அத பத்தி நம்ம இன்னொரு தடவ பார்க்கலாம். ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் எனக்கு கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு கிடைச்சதுனாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. எல்லாரும் படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இன்னொரு விஷயம். அதாவது இன்னொரு கேள்வி. இது சம்மந்தப்பட்டதே. இப்போ நம்ம இறக்கும் தருவாயில இருக்கும்போது, நம்ம என்ன நெனைக்கிறோமோ, அதாவே அடுத்த ஜென்மத்தில மாறுவோம். அப்படிங்கிற ஒரு ஐ ஒரு ஒரு ஐதீகம் உண்டு. ஐதீகம்ங்கிறத விட, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஓகே. அதுக்கு தான் அது வந்து பகவத்கீதையில கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்றார். எவனொருவன் மரணத் தருவாயில் இருக்கும்போது என்னை நினைக்கிறானோ, அவனுக்கு அடுத்த பிறவியில் நல்ல பிறவியாக குடுப்பேன் நானு, அப்படின்னு சொல்றாரு. அதுக்கெல்லாம் சூப்பர்ஃபிஷியலா, மேலோட்டமா அதோட அர்த்தத்த பார்த்து பிரயோஜனம் இல்லங்க. அதெல்லாம் ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம். அதாவது இப்போ ஒருத்தன் 90 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கான். 90 வயசு வரைக்குமே கெட்டதெல்லாம் பண்ணி அடாவடியா அவன் நெனச்ச விதத்துல வாழ்ந்து, தப்பெல்லாம் பண்ணி, பண்ணி, பண்ணி நெறைய ஆகாமிய கர்மா சேர்த்து வச்சிருக்கான். அவன் வந்து கடைசி நேரத்துல சாக போம்போது, கிருஷ்ணா, கிருஷ்ணா இல்லன்னா ராமா, ராமான்னு கூப்பிட்டதுனால, அடுத்த ஜென்மம் அவனுக்கு நல்லா இருக்கணுங்கிறது இல்ல. அதாவது அந்த பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "நீ வாழும்போது, இந்த பூமியில வாழும்போது, நீ நல்லவனா இரு. அ அப்ப நீ எப்பவுமே என்ன நெனச்சுக்கிட்டு இருந்தேன்னா, சாகும்போதும் என்னோட நெனப்பு வரும். அப்ப என்ன கூப்பிட்டேன்னா, அடுத்த ஜென்மம் உனக்கு நல்லதா தருவேன்." அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஏன்னா 90 வயசு வரைக்கும் அடாவடியா வாழ்ந்தவனுக்கு, மரண தருவாயில ராமா ராமானோ, கிருஷ்ணா கிருஷ்ணானோ, ஓ லார்ட் ஜீசஸ் சேவ் மீ அப்படின்னெல்லாம் சொல்ல தோணாது. அப்படி அந்த நிமிஷத்துல நமக்கு சொல்லணும்னா, நம்ம த்ரூ அவுட் த லைஃப் நம்ம அந்த மாரி வாழ்க்கை வாழணும். அப்பதான் நம்மளால சொல்ல முடியும். ஓகே. அதுதான் அப்படி. அப்போ இப்போ ஒரு ஆள் வந்து மரண தருவாயில இருக்காரு. அவருக்கு அவர்கிட்ட ஒரு வளர்ப்பு நாய் இருக்கு. அப்ப அவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் இப்ப இறந்து போறேன். அப்படி இருக்கும்போது என்னோட நாய யார் பார்த்துப்பா? அப்படின்னு அந்த நெனப்பிலேயே, மன வருத்தத்திலேயே இறந்துட்டாருன்னா, அவர் அடுத்த ஜென்மம் நாயா தான் பிறப்பாரா? கிடையாது. ஏன்னா அவர் நல்ல மனுஷன். நெறைய புண்ணிய கர்மாக்கள் செஞ்சிருக்காரு. அதனால அவர் நாயா பிறக்கணுங்கிற அவசியம் இல்ல. கடைசி நிமிஷத்துல அவரோட வளர்ப்பு நாய பத்தி நெனச்சு வருத்தப்பட்டாரு. அவ்வளோதான். அதுக்காக அவர் நாயா பிறக்கணுங்கிறது இல்ல. அ ஆனா அந்த நாய் சம்மந்தப்பட்ட இப்போ ஒரு 100 நாய்க்கள வச்சு வளர்க்குற ஒரு பிசினஸ் பண்ற ஆளா கூட அவரோட அடுத்த ஜென்மத்துல ஒரு கனெக்ஷன் உண்டாகலாம். அவ்வளோதான். ஓகேயா? இதெல்லாம் வந்து இப்ப இன்னைக்கு பேசுற ஒரு 10 பாயிண்ட்ஸும் அ ஒண்ணோட ஒண்ணு தொடர்புடையதா இல்ல. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட டவுட்ஸுக்கு சத்குரு பதில் சொல்றாரு. அதத்தான் இந்த இதுல பார்க்குறோம். ஆனா இதுல எல்லாத்துலயும் ஒரே ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கு. அது என்னது? கர்மா. இது எல்லாமே கர்மாவ பத்தின கொஸ்டின் ஆன்சர். அதுக்கு அ கர்மாவ பத்தின ரிலேட்டடா இருக்க ஆன்சர்ஸ் குடுக்குறாரு. ஓகே. இன்னொன்னு அடுத்த கொஸ்டின் ஆன்சர். அதாவது கௌதம புத்தா அவரோட ஞானக்கண்ணால
அதாவது தியானம் பண்ணி பண்ணி ஞானோதயம் கிடைச்சதுக்கப்புறம் பழைய எத்தனை ஜென்மம் எடுத்தாரோ அத்தனை ஜென்மத்தையும் பார்த்தாராம். நானும் எங்கேயோ படிச்சிருக்கேன். அவர் வந்து ஒரு ஜென்மத்தில நான் முயலா இருந்திருக்கேன். ஒரு ஜென்மத்தில ஆடா பிறந்திருக்கேன். அப்படின்னெல்லாம் சொல்ற மாதிரி நானும் எப்போவோ படிச்ச ஞாபகம். அப்போ ஆடு, முயல் மட்டும் இல்ல. அவர் எத்தனை ஜென்மம் இதுக்கு முன்னாடி எடுத்தாரோ, அத்தனை ஜென்மத்தையும் பார்த்ததா அவரு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதாவது அவர் சொல்ல கேட்டு மத்தவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இதெல்லாம் எப்படி சாத்தியம் ஆச்சுன்னா, அவர் வந்து உள்முகமா திரும்பியிருக்காரு. அதாவது நம்ம வந்து ஐம்புலன்கள வச்சுட்டு வெளியவே பர பரன்னு தேடுறோம். அ அதிலேயே நம்ம லைஃப் முடியுது. அப்படி இல்லாம, இந்த பதஞ்சலியோட அஷ்டாங்க யோகா படிச்சோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம உள்முகமா திரும்பி, நம்மளையே நம்ம சோதிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா, ம் தாரணா, அ தியானம், சமாதி அந்த மாரி ஸ்டேஜில மேல 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 படிப்படியா ஏறி போகும்போது, என்ன ஆகும்? நம்மளோட கர்மாலாம் குறையுது. ஓகே. அப்படி இருக்கும்போது, நம்மளோட ஆக்ஞா சக்ரா, அதாவது ஞானக்கண் திறக்குது. நெற்றிக்கண் ஆக்டிவேட் ஆகுது. அப்படி இருக்கும்போது, அதனால தான் புத்தாவுக்கு அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. இப்ப புத்தாவுக்கு தான் முடியுமா? நமக்கு முடியாதான்னு கேட்டா, நமக்கும் முடியும். நமக்கும் அது நடக்கும். ஆனா, அவ்வளவு தூரம் சின்சியரா நம்ம மெடிடேஷன்ல உட்காரணும். உட்கார்ந்தா தான் நமக்கும் ஒரு காலத்துல அது நடக்கும். ஆனா, மனுஷனா பொறந்த எல்லாத்துக்கும் என்லைட்மென்ட் ஆகறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் 100% உண்டு. அது இன்னைக்கு நடக்குமா? நாளைக்கு நடக்குமா? இந்த ஜென்மத்துல நடக்குமா? அடுத்த ஜென்மத்துல நடக்குமாங்கிறதெல்லாம் நம்மளால யாரும் எழுதி வைக்க முடியாது. சொல்லவும் முடியாது. யாருக்கும் ஒரு 100% அஷ்யூரன்ஸ் தர முடியாது. அது நம்ம பிராரப்த கர்மா எவ்வளோ இருக்கு, சஞ்சித கர்மா எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளால அ நமக்கு அது நடக்கும். ஆனா ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் கட்டாயம் நடக்கும். ஏன்னா, மனுஷனா பொறந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் 100% பாசிபிலிட்டி உண்டு. அப்படின்னு சத்குரு அடிச்சு பேசுறாரு. ஓகே. அது ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு, அப்ப நம்மளும் உள்முகமா எப்ப திரும்புறோமோ, அப்பதான் நமக்கு இதெல்லாம் நடக்கும். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, இன்னொரு கேள்வி. அதாவது நம்ம பர்சனாலிட்டி எப்படி? அதாவது நம்ம ஒருத்தவங்க பர்சனாலிட்டினா என்ன? நடை, உடை, பாவனை, அவங்க சிரிக்கிற சிரிப்பு, பேசுற பேச்சு, நிக்கிறது, நடக்கிறது, சில விஷயங்கள்லாம் கை பண்றது, சிலவங்க பேசும்போது இப்படி இப்படி பல மேனரிசம்ஸ் எல்லாம் செய்றாங்களே! அது அந்த பர்சனாலிட்டி எப்படி வருதுன்னா, அவங்க பழைய பாஸ்ட் லைஃப வச்சு தான் அவங்களுக்கு இந்த ஜென்மத்தில இந்த பர்சனாலிட்டி வருது. அப்படின்னு சத்குரு சொல்றாரு. அது வந்து ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் கூட. ஏன்னா நானும் நெறையா ம புஸ்தகத்தில படிச்சிருக்கேன். அதாவது அ ஒரு ஆளுக்கு முதுகுலயே எங்கேயோ ஒரு பெரிய ஒரு காயம். காயத்தோட தழும்பு. அவர ஹிப்னோடைஸ பண்ணி பழ ப பழைய ஜென்மங்கள்லாம் அவருக்கு ஞாபகம் வரும்போது, அவருக்கு அந்த ஏதோ ஒரு ஜென்மத்தில அவரு போர் வீரனாவோ ஏதோ இருந்து, படை தலைவனாகவோ ஏதோ இருந்து, முதுகுல வெட்டுப்பட்டிருக்கு. அந்த வெட்டு காயம் தான் இந்த ஜென்மத்திலயும் அந்த ஆளுக்கு முதுகுல ஒரு வெட்டு காயமா வந்திருக்கு. இந்த கொ நம்ம பொறக்கும்போதே சில சமயம் மச்சம், மருவு, சில இந்த சிலவங்களுக்கு கருப்பு கருப்பா பேட்ச்சு இதெல்லாம் பொறக்கும்போதே இருக்கு. அதெல்லாம் வந்து ஏன் அப்படி வருதுன்னா, பழைய ஜென்மத்தோட கேரி ஓவர் பண்றது. அது அப்போ நம்மளோட பர்சனாலிட்டி இப்போ வந்து சிலவங்க ரொம்ப மிடுக்கா, ரொம்ப இதா இருப்பாங்க. அதிகார தோரணையோட இருப்பாங்க. சிலவங்க ரொம்ப சாஃப்ட்டா இருப்பாங்க. அந்த மாரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் எப்படி வருதுன்னா, அவங்களோட பாஸ்ட் லைஃப்ப வச்சு தான் வருது அப்படிங்கிறாங்க. அது நான் உங்கள்ட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். என்ன என்ன பார்த்துட்டு நெறைய பேரு அ முதல்லலாம் என் பக்கத்துல வரவே மாட்டாங்க. பேசுறதுக்கே அம் அச்சப்படுவாங்க. அச்சப்படுவாங்கன்னா, ஒதுங்கி இருப்பாங்க. நான் அதாவது என்னோட பாடி லாங்குவேஜ் அந்த மாதிரி. ஆனா என்கிட்ட பழக பழக நெறைய பேர் என்கிட்ட கன்ஃபஸ் பண்ணியிருக்காங்க. கன்ஃபஸ் பண்ணினாங்கன்னா, அதாவது உள் உள் மனசுல இருந்து சொல்லியிருக்காங்க. "ஏங்க இவ்ளோ சிம்பிளா இருக்கீங்க. இவ்வளோ நல்ல மனசோட இருக்கீங்க. இவ்வளோ ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருக்கீங்க. ஆனா, உங்கள முதல்ல பார்க்கும்போது நான் இப்படி நினைக்கவே இல்லங்க.
ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேர் வழி, ரொம்ப கரார் பேர் வழி அப்படின்னு தான் உங்களோட பர்சனாலிட்டி காமிக்குது. பாடி லாங்குவேஜ் அப்படி தான் இருந்தது. நான் கூட ரொம்ப பயந்தேன் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க. அப்போது நான் அதை யோசித்தேன். அப்போ நிறைய தடவை நான் மெடிடேஷன்ல எல்லாம் சங்கல்பம் பண்ணிட்டு உட்காரும்போது எனக்கு தோணுன என்னதுன்னா, ஒரு 2, 3 ஜென்மத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு படை தலைவனாக இருந்திருக்கேன். அப்போ அந்த படைத்தலைவனுக்கு உண்டான அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ்ஸு, இந்த சிஸ்டமேட்டிக்கான லைஃபு, இந்த நேரத்தில் இது பண்ணணும், அந்த நேரத்தில் அது பண்ணணும், அது பண்ணணும், இதுக்கப்புறம் இது, அந்த மாதிரி ஒரு செல்ஃப் டிசிப்ளின்டு, டூ மச் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளின்டு இருந்திருக்கும் அந்த ஜென்மத்தில். அதோட வாசனை தான் இப்போவும் என்னோட பாடி லாங்குவேஜில் தெரியுது. ஆனால் மனசு நிறைய பக்குவப்பட்டுருச்சு. நிறைய கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பாடங்கள் படித்து படித்து மனசு பக்குவப்பட்டுருச்சு. ஆனால் பாடி லாங்குவேஜை சம்மந்தித்த வரைக்கும் அதில் பக்குவப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பழைய இதுதான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறார். அப்போ சத்குரு என்ன சொல்கிறாருன்னா, பர்சனாலிட்டி இஸ் த ப்ரொஜெக்ஷன். ப்ரொஜெக்ஷன்னா நம்ம எதை முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணுறோமோ அது. அப்போ நம்ம பர்சனாலிட்டி, நம்ம பாடி லாங்குவேஜுங்கிறது நம்ம பாஸ்ட் லைஃபிலோட ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு ஒருத்தருக்கு ஆன்சர் சொல்கிறார். இன்னொன்று அடுத்த கொஸ்டின், அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அதாவது என்லைட்டன்மெண்ட் ஆனவங்களுக்கெல்லாம் கர்மா கிடையாது. அதே சமயத்தில் இப்போ நம்மளும் இப்போ கைலாஷ் சேனலில் நிறைய விஷயங்கள் கேட்குறோம், புதுசாக கற்றுக்குறோம். நம்ம எல்லாருமே ஒரே பாயிண்ட்டை நோக்கி தான் முன்னேறுறோம். நம்ம எல்லாருமே பிரயாணப்படுறது எதுக்கு? முக்திக்கு வேண்டி. அதுக்காக எனக்கு இந்த ஜென்மமே முக்தி வேணும். சரி, இந்த ஜென்மம் தான் எனக்கு கடைசி ஜென்மம், எனக்கு இனிமேல் மறு ஜென்மம் கிடையாது, மறு ஜென்மம் வேண்டாம், கிடையாதுன்னு இல்லை, மறு ஜென்மம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதுல தப்பே கிடையாது. ஓகே, நம்மளும் அதைத்தான் நினச்சிட்ருக்கோம். அதாவது இந்த புனரபி ஜனனம் புனரபி மரணம் இல்லை இனிமேலே, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் நம்ம இந்த கைலாஷ் சேனல் வழியாக பிரயாணப்பட்டுட்டு இருக்கோம். அதில் தப்பு இல்லை. முக்தி வேணும்னு ஆசைப்படுறதுலேயும் தப்பு இல்லை. அதை நோக்கி முன்னேறிக்கிட்டு இருக்கோம், அதுக்கும் தப்பு இல்லை. ஓகே, ஆனால் அதில் என்ன நெகட்டிவ் கர்மா ஜாஸ்தி, எது தப்புன்னா, இந்த நிமிஷமே தீரணும், எனக்கு நாளைக்கே முக்தி கிடைக்கணும், நாளைக்கே முக்தி கிடைக்கணும், இல்லைன்னா இந்த ஜென்மத்திலே முக்தி கிடைக்கணும் அப்படின்னு நம்ம அவசரப்படக்கூடாது. எதுலேயுமே ஒரு நிதானமான போக்கு. நம்ம நோக்கம் கரெக்டு, அது பயணிக்கிற பாதையும் கரெக்டு, ஃபாஸ்ட் ட்ராக்கில் போகிறோம் அதுவும் கரெக்டு, அதோடு நிறுத்திக்கணும். இந்த ஜென்மத்திலே எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம அவசரப்பட்டு போகிறதுல சரியில்லை, அவசரப்பட்டு போகிறதுல அர்த்தம் இல்லை. ஓகே, ஏன்னா அதுக்கும் ஒரு ஆன்சர் என்கிட்ட இருக்குது. அதாவது நம்மளோட சஞ்சித கர்மா எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அதனால சஞ்சித கர்மா கம்ப்ளீட்டாக முடிகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஜென்மம் எடுத்து தான் தீரணும். அப்போ என்லைட்மெண்ட் ஆகிறதுக்கு தகுதினா நம்ம சஞ்சித கர்மா மொத்தம் தீர்க்கணும். இனிமேலும் புதுசாக ஆகாமிய கர்மா, இந்த ஜென்மத்தில் நெகட்டிவ் கர்மா பண்ணி சஞ்சித கர்மாவில் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நமக்கு வேற விமோசனம் கிடையாது அப்படின்னு சத்குரு சொல்கிறாரு. அப்போது என்ன சொல்கிறாருன்னா, கோ வித் த விண்ட் அப்படிம்பாங்க இங்கிலீஷில். கோ வித் த விண்டுனா அது காற்று எப்படி ஓடுதோ அடிக்குதோ அது வழியாக நம்ம போகணும். அதாவது இப்போ ஆற்றுல தண்ணி ஓடுதுன்னா அந்த ஒழுக்கோட அந்த தண்ணி எந்த திசையில் போகுதோ அந்த மாதிரி அப்படின்னு போகணும். அதே சமயத்தில் எதிர்நீச்சல் போட்டோம்னா நமக்கு லைஃப் ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம லைஃபே போராட்டமானது, எதிர்நீச்சல் போட்டு அழுத்து போச்சு அப்படின்னு நம்ம பேசிக்கிறோம் இல்லையா? அப்போ எப்போவுமே எதிர்நீச்சல் போட்டுட்டு இருக்கிறத விட நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை சோல் பிளானிங்கில் நினச்சி வந்தோமோ அது நடக்கட்டும், அதை விட்னஸ் மோட்லேருந்து பார்ப்போம். பெயின்ங்கிறது தப்பு இல்லை, சஃபரிங் ஆகக்கூடாது, நெகட்டிவ் கர்மா சேர்க்கக்கூடாது, புதுசாக நெகட்டிவ் கர்மா சேர்க்காமல் இருந்தாலே போகிறோம் அப்படிங்கிற மனப்பக்குவத்தோட நம்ம இந்த வாழ்க்கையை அனுசரித்து போனோம்னா, நடத்திக்கிட்டு போனோம்னா அதுவே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சத்குரு நமக்கு நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாரு இந்த ஆன்சர் முகாந்திரம். ஓகே, ஸோ இதோட நமக்கு சத்குருவோட கர்மாங்கிற புக் ரிவ்யூ முடிஞ்சிருச்சு.
ஓகே. அடுத்தது நம்ம வேற ஒரு இந்த கர்மா, பிசிக்கல் எயில்மெண்ட்ஸு, டிசீஸு இத பத்தினதே இன்னொரு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான அ அ புக்கு ரிவ்யூ பண்ண போறேன். ஏன்னா, ஏன் அது பண்றேன்னா, இதோட தொடர்புடையது அது. அதனால அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நமக்கு ரொம்ப வேண்டிய ஒரு அ இதே டாபிக் தான். அ வேற ஒரு கண்ணோட்டத்துல நம்ம பார்க்க போறோம். வேற ஒரு சின்ன விஷயம் உங்கள்ட்ட சொல்லணும்னு நெனைக்கிறேன். நான் வந்து இப்போ வந்து ஜப்பான் வந்திருக்கேன். டோக்கியோல என்னோட பையனும், மருமகளும் வேலை செஞ்சுட்ருக்காங்க. அவங்க வீட்ல தான் இருக்கேன். அப்ப இந்த 80வது வீடியோலருந்து இன்னொரு கொஞ்சம் வீடியோ வந்து இவங்க வீட்ல செய்ய தான் செய்யறதா பிளான் பண்ணியிருக்கேன். என் பையன் வந்து சோனி கம்பெனியில என்ஜினியரா இருக்கான். டாப் லெவல்ல என்ஜினியரா இருக்கான். அப்ப அவருக்கே இந்த வீடியோலாம் எடுக்கிறதுக்கு தெரியும். எடிட் பண்ண தெரியும். அங்க என் பொண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க வந்து பையன் பண்ணி தரேன் வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுனால தான், சரி அப்படின்னு நானும் என் பேத்தியுமா வந்திருக்கோம். அப்போ இங்கேயும் நாங்க நெறைய இடம்லாம் சுத்தி பார்க்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். போகும்போது நான் நெறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்கும் போடுறேன். ஓகே. அ அது ஒரு சின்ன ஒரு சந்தோஷமான ஒரு வார்த்தை உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதான் சொல்கிறேன். ஓகே. அது ஒன்று. ஸோ அடுத்த வீடியோ இதை விட சுவாரஸ்யமாக இருக்கும். ஒவ்வொரு வீடியோவும் நிறைய நிறைய சுவாரஸ்யமாக நிறைய நிறைய விஷயங்களோட உங்களுக்கு கொடுக்கணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன். அதுக்கு என்னோடய ஃபேமிலியும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. கடவுளோட சப்போர்ட் இருக்குது. பிரபஞ்சத்தோட சப்போர்ட் இருக்குது. உங்களோட சப்போர்ட் இருக்குது. அப்புறம் எனக்கு என்ன குறை? நான் எல்லாம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையை தான் இப்போ வாழ்ந்துட்டுருக்கேன். எல்லாத்துக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.